நாகேஸ்வரி இரண்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப என் தாய் முத்தாளமா வரணும். இன்னும் ஒரு சாமி வந்துட்டா நான் கரைக்கு போயிருவேன். அதனால காளீஸ்வரி நாகேஸ்வரி கழகம் ரெண்டு சாமி எடுத்து விளையாண்டுட்டு இருக்கு. இன்னும் ஒரு சாமி வந்துடணும். முத்தாளமா வந்துட்டானா வா அப்படியே வாப்பா. கைதட்டி மகனல்ல முகத்தலகி முகத்தலகி மனசு இறங்கலா இறங்கலா மகனல்ல முகத்தலகி முகத்தலகி மனசு இறங்கலா இறங்கலா அம்மா பத்தி காரி காரி மனசு இறங்கலா இறங்கலா அம்மா பத்தி காரி காரி மனசு இறங்கலா இறங்கலா Thank you.
நீயா இறக்கக்கூடாது. எல்லாம் இறக்கக்கூடாது. இருமா, இறக்கக்கூடாது. நீயா இறக்கக்கூடாது. இருமா, வீரமாக கையில தான் கொடுக்கணும். இருமா இருமா. எது பொறுப்பா மூஞ்சி மாதிரியா அதுதான் குச்சி எடுத்தோடா. மூய் குச்சி ரெண்டும் இப்படி வாங்க. கொண்டு வா அங்கே கூட சாமி கொண்டு வாடா. நீ கொண்டு வாடா. அப்படியே நீங்க பிடிச்சிக்கோங்க. நாடகத்தோட பிடிச்சிக்கோங்க. நான் கொடுக்க நிறைய அள்ளி போங்க. பாக்கெட் இருக்குல்ல. பாக்கெட் இருக்கு வரியா கீழே. தேங்காய் அரிசி தேங்காய் கைத்தட்டி கொலை போடுவோமா? கைத்தட்டி கொலை போடுவோம். தேங்காய் உடைச்சது வந்து உள்ள இருந்துச்சு. இல்லையா மூணு உடச்சாங்க. சரி உடச்சுட்டாங்க. மாலை ஒன்று ஒரு மாலை வாங்க. தவாங்க இருக்காப்ல போயிட்டாப்ல அவருக்கு. ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் மைக்கு மைக்கு மைக்கா பண்ணிங்க. அது அப்படியே கொலை பண்ணுங்க. கொண்டக்காளி வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி சுற்றுலே
நாளாக்கி சொல்லு. துண்டு போடணும். சும்மா போடுங்க 90 போடுங்க. துண்டு போடணும். எல்லாரும் காணிக்கை செலுத்தி உறுதிப்பட்டு செல்வாங்க. எல்லா தங்களை காணிக்கை செலுத்தி உறுதிப்பட்டு செல்வாங்க. கையில் போடுவாரு. போடுங்க போடுங்க. காசு இருந்தால் காசு போடுங்க. காசு காது மூக்குல காசு போடுவோம். முத்தாரமா இது இருந்தாலும் ஏற்றுங்க. வாங்கிடுவேன். நம்ம சாணம் சாமி காணிக்க இருக்குது. நடைபெற்ற முத்தாரம்மன் நாடகம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. சரியாக 7 மணி அளவில் கும்பாபிஷேக பூஜை யாகசாமி பூஜை நடைபெறும். அது சமயம் கிராம பொதுமக்கள் அனைவரும் யாகசாமி பூஜையில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். யாகசாமி பூஜை காலை 7 மணி அளவில் நடைபெறும். அது சமயம் அனைத்து பொதுமக்களும் உறவினர்களும் நண்பர்களும் இந்த யாகசாமி பூஜையில் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தீர்த்த நீரை பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐயோடு போகுது, ஐயோடு போகுது, ஐயோடு போகுது. பருவத்திராணி இருமுண்டை சக்கம்மா 9 கம்பளம் 18 தொட்டியும் சக்கம்மா. எருக்கல கண்டு குட்டி ஓட்ட முண்டு அணைத்தாது அணைத்தாது அணைத்தாது. இந்த செந்தூர் அரண்மனை, இந்த வேப்பமரம் கட்டு, இந்த செந்தூர் அரண்மனையில ஒரு மியூசிக்காரே தகுதி ஐயோடு போகுது, ஐயோடு போகுது. செந்தூர் அரண்மனையில இந்த வேப்பமர கல்லுக்கட்டு, இந்த செந்தூர் அரண்மனையில ஒரு மியூசிக்கார தகுதி ஐயோடு போகுது. கட்டேரி முண்டை செக்கம்மா 9 கம்பளம் 9 கம்பா 18 தொட்டியும் இந்த வேப்பமர கல்லுக்கட்டு, இந்த செந்தூர் அரண்மனையில தகுதி ஐயோடு போகுது. உனக்கு முட்டைக்கரைக முடிச்சிருக்கு, முண்டைக்கரைக முடிச்சிருக்கு. எனக்கு முட்டைக்கரைக. ஆமா, முன்னாடி கெண்டைக்கரைக முடிச்சிருக்கு. அதை விளக்க வேண்டாம். சரி, நான் காய்ச்சி கேட்கல, பணத்தை கேட்கிறேன். பணத்தை கேட்கிறேன். ஒரு 5 காணிக்க வை, ஒரு கிரகத்தை ஒதுக்குறேன். காசை கேட்கல, பணத்தை கேட்கல, 500 ரூபா காடு கேட்கணும். இது என்ன காசு இல்லையாது? உனக்கு வேணான்னு சொன்னியா? அட குருட்டு போயில ஏண்டா அட பாயில் போயில எவையா வேணாம? சரி, யாருக்கு போகுது? அப்படியா? சரி, ஆனா பாய்ப்பற ஏன்டா வேணான்னு சொன்னேன்? ஏன்டா வேணான்னு சொன்னேன்? அப்படியா? ஐயோ, அடுத்த பொண்டாட்டி உனக்கு வேண்டாம். ஆனா பாய்ப்பற ஏண்டா ஒரு குடும்பத்தையே கெடுத்து எடுத்து வச்சு மூடி நான் குடும்பம் கொண்டு வந்துருக்கிறேன். 3 மூட்டாட்டி 30 ரூபா பாட்டி 300 இருக்கிறான், 300 போகணும். இதெல்லாம் என்ன கொடுப்பேன்? ஏண்டா ஏண்டா? ஆமா, யானே அப்படியாடா? ஆமாடா, ஏண்டா சாமத்தில் போயிட்டு காலையில் வீட்டுக்கு போனா
கதவு சாத்திரி ஓடி போயிடுறாங்க. அதெல்லாம் காசு கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டா இது யாருக்கு கிடைக்கும்? இந்த வேலையில இந்த வேண்டாம்டா. மாயாண்டி வேற பக்கத்தாண்ட கட்டி வைக்க சொன்னேன். யாரா இங்க தங்கிட்டு இருக்கேன்? நீ இடையில வந்து எவ்வளவு சிக்கிக்கிட்டேன் குடுகுடுப்புக்காரன் போல. ஆறாண்டி தேங்குறேன். யாரா சொன்னேன்? தெரியாம சொல்லிட்டேன். டேய் என்ன ஜெயிக்கிறேன்? ஏய் கெடுறல மிதிச்சு. டேய் சரி சரி அந்த வெள்ளுடைய யாருன்னு தெரியுமான்னு கேட்டா. ஏய் அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் யாருன்னு தெரியுமா? அது கொடுக்க வேண்டாம். வெள்ளுடைய அவன் யாருன்னு தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு வேணும்ல? டேய் வேணுமா வேணுமா? வேணுமா வேணுமாடா? வேணுமே வேணும்ல கூட்டி வாடா போய். நான் கொடுத்து குட்டியா இருக்குண்டா. கொடுத்து கூட்டி வாடா. அது எங்க போனா விடக்கூடாது. என்ன எனது மகன் வீரபாவுக்கு பூலோகத்தில் ஏதோ ஆபத்து நேர்ந்தது போல் தெரிகிறது. இதோ இப்போதே தெய்வ பூலோக பிறப்பை முடித்துவிட்டு தெய்வ பிறப்பை அடைகிறேன். என்னடா பண்ற? சோளம் வச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் எத்தனை பொங்கலை பழைய கற்பழிச்சு அதுக்குள்ள உள்ள வச்சு எரிஞ்சுட்டு இருக்க? நீ அழிய போற. என் தாய் கையால நீ அழிய போற. யாரு தாயா? யாரா தாயி? முத்தாளோட கையால அழிய போற. யாரா முத்தாளமா? தெய்வம்டா. நான் தான் செய்வோம். நான் தான் கடவுள். ஆனா முடிச்சு அலையாத. நீ சாவு உனக்கு நெருங்கி சாவு போற. உன் சாமியை கூப்பிடுறா பாப்போம். கூப்பிடுறா. முத்தாளமா என்ன செய்ய போறேனப்பா? என்ன செய்ய போறேனப்பா? முத்தாளமா வருதி அழைக்கிறமே அழைக்கிறமே
ஏய் எவ்வளவு அழகான பொண்ணை கூட்டி வந்திருக்க ஏய், ஏய், நீ அழிய போற ஏய் அது என் தாய் புத்தாளம் தாயே ஆபத்து 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 வாருங்கள் ஏய் பெண்ணே அடே வெள்ளுடையானே, அதே விளையாடா ஒழுங்காக இந்த இடத்தை விட்டு போய்விடு, இல்லையே என் கோபத்துக்கு ஆளாகி விடுவாய். கோபமா? பெண்களுக்கு கோபம் வந்தால் எங்களுக்கு யோகம் வந்த மாதிரி. எங்கே கோபப்படுகின்றாய்? ஏன் கோபப்படுகின்றாய்? கண்ணே கனியை முத்து மணியை அருகில் வா. அடே வெள்ளுடையானே, என்னை உலகத்தில் உள்ள மற்ற பெண்களுக்கு நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறாயா? எந்த கையால் என்னை தொட வந்தாயோ அந்த கை விளங்காமல் போகட்டும். எந்த வாயால் என்னை அவதூறாய் பேசினாயோ அந்த வாய் பேசாமல் போகட்டும். விளங்காமல் போகட்டும், பேசாமல் போகட்டும். ஏன் பெண்ணே, உன் கணவர் செய்தது உனக்கே சரி என்று படுகிறதா? இந்த உலகத்தில் உள்ள பெண்களை எல்லாம் தாய் என்றும் தங்கை என்று மதித்து போற்றாமல் அவர்களுடைய கற்பை எல்லாம் சூறையாடினான். அது மட்டுமில்லாமல் அங்குள்ள கோயில்களை எல்லாம் காலால் இடித்தான். இப்படியெல்லாம் நான் தான் தெய்வம், நான் தான் கடவுள் என்று ஆணவத்தோடு ஆடிக்கொண்டு வந்தான். அவனை எப்படி நான் சரி செய்வது? அந்த ஒரு முறை மன்னித்து விடுங்க தாயே. என் கணவரை விட்டு விடுங்க தாயே. அடே வெள்ளுடையானே, இனிமேலாவது பூலோகத்தில் உள்ள பெண்களை எல்லாம் தாய் என்றும் தங்கை என்றும் மதித்து போற்ற வேண்டும். நீட்ட கை வைத்து விட்டது. வெள்ளுடையா நீட்ட கையை வந்துச்சு காது. நீ செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேள். தாயி, நான் வெள்ளுடையா, என்னை மன்னித்து விடுங்கள் தாயி. வெள்ளுடையானே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன். தாயி, இவ்வளவாக எனக்காகவே குழந்தை வைக்கங்கள் இல்லை. வெள்ளுடையானே, ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் பொழுது உன் உடையார் பரம்பரையில் இருந்து எனக்கு மச்சமில்லாத கிடையை காவு கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தங்குமடம் கட்ட வேண்டும். எந்த காலால் கோயில்களை எல்லாம் இடித்தாயோ அதை கையால் கட்ட வேண்டும். என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தங்குமடம் கட்ட வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்தாய் என்றால் உனக்கு ஒரு ஆண்வரிசை தருகிறேன் மகளே, சென்று வா. அப்படி ஆகட்டும் தாயி. மகனே வீரபாகு, உன் மனைவி மக்கள் மீண்டும் உனக்கு உயிர் திறந்து விட்டார்களா? தாய், என் மனைவி மக்கள் அனைவருமே உயிரோடு வந்து விட்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வர வேண்டும் மகனை கேள் தருகிறேன். தாய், அகரத்திலே பிறந்து அகரத்திலே நீ வளர்ந்து அன்று பிறந்து அன்று நீ அழித காரணத்தினால் 15ஆம் நாள் காப்புகள் கட்டுவார்கள். அப்படி காப்பு கட்டும்போது உனக்கு நான் முன்னேறிந்து நான் உனக்கு முன்னோடி பிள்ளையாக இருந்த காரணத்தினால் எனக்கு மின்காப்பு கட்ட வேண்டும். மின்காப்பு கட்டி உனக்கு முன்னோடியாக போய்கிட்டிருப்பேன். உனக்கு ஆபத்து என்ற நேரத்திலே அழைக்கக்கூடிய நேரத்திலே பிரசாட்டி கொண்டு உனக்கு வீரவாகு சாமகனாக துணையாக இருந்து இந்த வீரவாகு உனக்கு பணிபடி செய்வதற்கு மட்டும் எனக்கு வரலம் கொடுத்தால் போதும். மகனை வீரவாகு, உனக்கு இந்த வரத்தை கொடுப்பதற்கு முன்பாக நான் ஒரு வரம் கேட்பேன் மகனே. அந்த வரத்தை எனக்கு கொடுப்பாயா? தாய், இந்த பாவி இடத்துல என்னமா நீ கேட்க போற? நீ யார்? தெய்வமா பிறப்பில் இருக்கக்கூடியவள். நான் யார்? உனக்கு தொண்டு செய்யக்கூடியவன் நான். இந்த பாவி இடத்துல, இந்த வீரவாக இடத்துல ஒன்று கேட்கிறேன், அதை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறியம்மா. அனாதையா வந்த அடைக்கல கொடுத்தேன். தாயினை விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உனக்கு பொன்பொருள் வாங்கி கொடுத்தேன். இருக்கிறதுக்கு இடமில்லைன்னு சொன்னேன். என்னையால ஏண்ட அழகில உனக்கு பச்சை குடிசையை கட்டி வச்சு பசிக்குது அண்ணான்னு சொன்னேன். என்னையால முடிஞ்சதை ஒருத்தர் கஞ்சியா இருந்தாலும் ஒருத்தர் பசியார இந்த வீரவாகு துண்டு செஞ்சு எப்படியாப்பட்ட உதவியா செய்தவன் என்ன இடத்துல வீரவாகு
உன் இடத்துல நான் உன்னை கேட்கிறேன், தருவியான்னு கேட்கிறேன். அம்மா, இந்த பாவி இருக்கு இடத்துல எனக்கு இருக்கிறத கே. இந்த வீரவாக உனக்காக இந்த உயிரை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறம்மா. மகனை வீரவாக தாய் சாமியப்ப நாட்களிடம் பிறந்து செட்டியார் குலத்தில் வளர்ந்து நான் உன்னிடம் அடைக்கலம் கொண்ட காரணத்தினால், உன்னிடம் தங்கையாக நான் வளர்ந்து அடைக்கலம் புகுந்த காரணத்தினால் இந்த வரத்தை நான் உன்னிடம் தான் கேட்க வேண்டும் வீரவாக. அதனால்தான் உன்னிடம் கேட்கிறேன். எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? நாய்க்கர் வீட்டிலே பிறந்து செட்டியார் வீட்டில் அடைக்கலம் கொண்டு இந்த வீரவாக இடத்துல தஞ்சமடைந்து வேளாறு வீட்டில் நீ தெய்வ பிறப்பாக உருவாகி வந்த காரணத்தினால் இந்த வீரவாக இடத்துல என்னம்மா கேளுமா கே. மகனை வீரவாக, அம்மா, ஒவ்வொரு திருவிழா காலங்களின் பொழுது என்னை பூஞ்சோலைக்கு கொண்டு செல்லும் பொழுது ஆடை ஆபரணங்களுடனும் தாரை தப்பட்டிகளுடனும் என்னை பூஞ்சோலைக்கு கொண்டு செல்வார்கள். அங்கு கொண்டு செல்லும் பொழுது என் மேனியில் ஒட்டு துணி கூட இல்லாமல் என்னை காவேரியில் கரைப்பார்கள். அந்த நேரத்தில் என் மேனியெல்லாம் கூசு வீரவாக, அந்த நேரத்தில் என் மானத்தை காப்பாற்றுவதற்காக ஒருவனும் பட்டாரை போட்டு என் மானத்தை காப்பாற்ற வேண்டும் வீரவாக. என் மானத்தை காப்பாற்றுவியா மகனே? தாயே, அம்மா, இது எனக்கு பெரும் பாக்கியம். எனக்கு நீ கொடுத்தது எனக்கு பெரும் பாக்கியம். யாருக்கு இப்படியாப்பட்டது யாருக்கு அமையாது? மாடா மாளிகை கோடா கோவிலம் அனைத்து செல்வங்கள் படைத்திருந்தாலும் இந்த வீரவாக்கு இடத்துல லஞ்சமடைந்த காரணத்தினாலே அன்று பிறந்து அன்று அழியக்கூடிய இடத்துல உன்னை பூஞ்சொலைக்கு தாரப்பட்டதோடு உன்னை அழைத்து சென்று பூஞ்சொலில் இறக்கும் போது உடம்பில் பிறந்த குலமாக பொட்டு துணிகை இல்லாமல் உன்னை இறக்குவார்கள். அப்பொழுது இந்த பாவி உனக்கு நான் அண்ணனாகவும் எனக்கு தங்கியாக நீ இருந்த காரணத்தினால் இந்த பாவி பாரதம்பட்டியோடும் கொட்டு முழக்கத்தோடும் தார தம்பட்டோடும் வான வேடிக்கையோடும் இந்த வீரவாக சாம்பகன் உன்னை பூஞ்சோலில் இறக்கக்கூடிய நேரத்திலே நான் பட்டாணி எடுத்து வந்து இந்த வீரவாக உனக்கு பிறந்தெடுத்த கோடியாக அமைத்து அகரத்து முத்தாளமா தாயி என்று உனக்கு பேர் சான்று சுட்டுவேன். தாயி, எனக்கு அந்த பாக்கியமே பெரும்பாக்கியம். அம்மா, அன்று பிறந்த அகரத்திலே வளர்ந்து அகரத்திலே பிறந்து தாடிக்கம்பு எல்லையிலே நீ குடிகொண்ட காரணத்தினால் இன்று வரை உனக்கு அகரத்து முத்தாளமா என்று பேராக சுட்ட வேண்டும். அகரத்து முத்தாளமா என்று சூற வேண்டும். தாயி, உன் சொல்வது போல பட்டாணி அமைத்து உனக்கு பக்கத்திலாக இருந்து மின்னொளி பிள்ளையாக இருந்து வீரவாகி சாமகன் உனக்கு தொண்டு செய்ய நான் காத்து கொண்டிருக்க. தாயி, அப்படியே ஆகட்டும் மகனே. அது மட்டுமில்லாமல் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தாலிவரம் கேட்டு வருவர்களுக்கு தாலிவரத்தையும், குழந்தை வரம் கேட்டு வருவர்களுக்கு குழந்தை வரத்தையும், மலைவரம் கேட்டு வருவர்களுக்கு மாதம் மாறி பொழிந்து நான் நாடு செழிக்க நான் என்றும் அருள் புரிவேன் மகனே. அது மட்டுமில்லாமல் இந்த நகரத்தில் குடிகொண்டு அகரத்தில் குடிகொண்ட காரணத்தினால் இந்த அகிலம் முழுவதும் நான் அகரத்து முத்தாளம்மா என்று பெயர் பெறுவேன். அது மட்டுமில்லாமல் இந்த அகரத்து முத்தாளம்மா என்ற நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்கள் பாலாச வளர வேண்டும், எங்கு சென்றாலும் சீரோடும் சிறப்போடும் அந்த அகரத்து முத்தாளம்மன் அருள் பெற்று அவர்கள் குடும்பமெல்லாம் பட்டி பெருகி பால்பானை பொங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி. நாடு செழிக்க சங்கரதா சுவாமிகள் நாமம் நாடகக்கலை வாழ்க நடிகர்கள் இவர்கள் ஊர் பொதுமக்கள் வாழ்க. அந்த தவச மரத்தை இதுவரை இருந்தது மூங்கில் மரம். பூசை செய்த காரணத்தினால் அதுக்கு பேரு தவச மரம். குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், வெளிநாடு பயணத்தில் போய் தடங்களாக இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கிய முக்கியஸ்தானம் வேணுங்கிறவர்கள்
இந்த மரத்தை எடுத்துட்டு போகலாம். இந்த தவச மரத்தை எடுத்துக்கொண்டு 48 நாள் வீட்டிலே பூஜை செய்தால் நினைத்த காரியம் அனைத்து பலிதமாகும் என்கிறது ஐதீகம் இருக்கிறது. அதனால இதை எடுத்துக்கொண்டு கோவிலில் முன்னால் வச்சிருங்க. யார் கேட்டாங்கன்னா காணிக்கை வாங்கிட்டு அந்த காணிக்கையை வாங்கி கோவிலில் உண்டியில் போட்டுட்டு அந்த கழுகு மரத்தை கொடுத்து விடுங்க. 2 பூ இருக்குது இந்த கரகம், அந்த கரகத்தை சொம்பை எடுத்துக்கிட்டு பூவை அப்புறம் தண்ணியில் போட்டுருங்க. சரிங்களா? அந்த கரகத்தை கொண்டு தவச மரத்தை கோவில் ஆலயத்தில் வச்சிருங்க. குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு பயணத்தில் போக தடங்களாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள் இதை வாங்கி எடுத்து சென்றால் அனைத்து காரியமும் நடக்கும் என்கிற ஐதீகம் இருக்கிறது. அதனால யார் கேட்டாலும் இந்த காணிக்கையை வாங்கிக்கிட்டு கொடுத்து விடுங்க, கொண்டு போங்க. நன்றி, வணக்கம்.